இதுதான் ஜே கிருஷ்ணன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த இந்தியா விக்ஸ் பாட்டம் ஜோன். நிஃப்டிக்கு இது ஒரு பெரிய வார்னிங் சிக்னலா இருக்கலான்னு டேட்டா தெளிவா காட்டுது. சரி, நேரமா அனாலிசிஸ்குள்ள போலாமா? 10 ரேஞ்ச்குள்ள இந்த ஜோன் இருக்கு. ஹிஸ்டரிய திருப்பி பார்த்தா whenever இந்தியா விக்ஸ் இந்த பாட்டம் ஜோனுக்கு வருதோ அது அங்கேருந்து ஒரு மேசிவ் பேஸ ஃபார்ம் பண்ணி ஹெவியா பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. இது லிட்ரலி ஒரு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கான ஃப்ளோர். விக்ஸ் ஸ்பைக்க பாருங்க. விக்ஸ் 65+ வரைக்கும் ஷூட் ஆச்சு. மார்க்கெட் அந்த டைம்ல ஹெவியா கிராஷ் ஆகி பாட்டமை டச் பண்ணுச்சு. அதற்கு அப்புறம் தான் ஸ்லோலி விக்ஸ் கீழே வந்து மார்க்கெட் ரீகவர் ஆகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இப்போ அகேன் விக்ஸ் அந்த சேம் பாட்டம் ஜோன்ல உட்கார்ந்திருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். Section 5 Final Warning and Strategy. So the crucial point is, உங்க ஸ்ட்ராட்டஜில இப்ப கண்டிப்பா இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட், பி காஷியஸ். நிஃப்டி ஸ்டேபிளா தோணுனாலும் அண்டர் த ஹுட் நமக்கு ஒரு பிக் வார்னிங் பெல் அடிக்குது. செகண்ட், ஹெட்ஜ் யுவர் பொசிஷன்ஸ். தேர்ட், இந்த டைம்ல டோன்ட் கோ ஆல் இன் லாங். இப்போ விக்ஸ் பவுன்ஸ் ஆனா உங்க கேபிட்டல் கம்ப்ளீட்லி ஸ்டக் ஆயிடும். அண்ட் ஃபைனலி, ப்ராப்பர்லி மேனேஜ் யோர் ரிஸ்க் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த எக்ஸ்பிளைனரோட கன்க்ளூஷன் இதுதான். இந்தியா விக்ஸ் பாட்டம் ஜோன்ல இருக்கு. விக்ஸ் எப்போ வேணும்னாலும் அதோட ஹிஸ்டாரிக்கல் பிஹேவியர் படி பவுன்ஸ் பேக் ஆகலாம்.